தாய் கடவி நேத்து 9வது நாள், அதாவது செகண்ட் சாட்டர்டே ஒரு பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு. எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாம தாய் கிழவி, தலைவர் தம்பி தலைமையில், வித் லவ் இந்த 3 படங்களோட டே 9, அதாவது 9 டேஸ் கம்பேரிசனை இந்த வீடியோல நம்ம ரொம்ப தெளிவா பார்ப்போம். அப்புறம் துரந்தர் 2 18ஆம் தேதி இங்க இந்தியால பிரீமியர் ஷோக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணி ஒரு பெரிய வசூல் அதுல மட்டுமே எடுத்திருக்கு. இது இல்லாம ஓவர்சீஸ்ல எவ்வளவு அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆயிருக்க சில தமிழ் படங்கள், அதெல்லாம் என்னென்ன படம், எவ்வளவு வசூல் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். நேத்து வீடியோல நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற படம் தான். ஒருத்தர் வாட்சை கிஃப்டா கொடுப்பாரு. ஸோ அந்த வாட்ச் தான் அது ஃப்ரேம். இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேரு அனிஷ் அன்வர், ராஜாதுரை, அருள்ராஜ், ஜெய்குரு, வெங்கடேசன். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம வசூல்குள்ள போயிடலாம். ஹாப்பர்ஸ் அப்படிங்கிற படம் டே 2 இந்தியாவில் 1,47,00,000. இந்தியாவில் டோட்டலா இந்த படம் 2,12,00,000. 2 நாள்ல டே 1க்கும் டே 2க்கும் பெரிய லெவல்ல டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு பயங்கர ஜம்ப் இருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு $13.5 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியன் கரன்சிக்கு 125 crore. அதாவது இந்த படத்தோட பட்ஜெட் $150 மில்லியன். ஸோ ஓ ரோமியோ அப்படிங்கிற படம் நேற்று 23வது நாள் இந்தியாவில் 75 லட்சம், உலகம் முழுக்க 80 லட்சம், 107 கோடியே 57 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட். விஷ்ணு விநியாசம் அப்படிங்கிற படம் டே 9 ஆந்திரா தெலுங்கானால 47 லட்சம், உலகம் முழுக்க 54 லட்சம், 15 கோடியே 11 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 20 கோடி இந்த படத்துக்கு பட்ஜெட். அப்புறம் மிருத்யுஞ்சே அப்படிங்கிற படம் டே 2 ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 18 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 53 லட்சம். டோட்டலா ஆந்திரா தெலுங்கானால 2 கோடியே 8 லட்சமும், உலகம் முழுக்க 2 கோடியே 64 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 18 கோடி பட்ஜெட். அப்புறம் சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற ஒரு மலையாள படம் டே 2 கேரளால 50 லட்சம், உலகம் முழுக்க 60 லட்சம், 84 லட்சம் கேரளால 2 நாள்ல கலெக்ட் பண்ணிருக்கு. 98 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 7 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் இந்த வாரம் ரிலீஸ் ஆன சில தமிழ் படங்கள், அந்த படங்கள் டே 2 எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 99/66 அப்படிங்கிற படம் டே 2மே 1.5 லட்சம் தான் கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 3 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 2 கோடி. ஓ பட்டர்ஃபிளை அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டுல வந்து 3 லட்சம் வந்து கலெக்ட் பண்ணிருக்கு. டோட்டலா 2 நாள்ல 6 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 3 கோடி. முஸ்தபா அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 11 லட்சம், இந்தியால 12 லட்சம், 23 லட்சம் தமிழ்நாட்டிலையும், இந்தியால 25 லட்சம் டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. 5 கோடி பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற படம் டே 2 தமிழ்நாட்டுல 14 லட்சம், இந்தியால 15 லட்சம், 27 லட்சம் தமிழ்நாட்டுல டோட்டலாவும், 29 லட்சம் இந்தியால டோட்டலா கலெக்ட் பண்ணிருக்கு. 5.5 கோடி இந்த படத்தோட பட்ஜெட். அப்புறம் விமலும் நட்டியும் சேர்ந்து நடிச்ச வடம் அப்படிங்கிற படம் நேத்து 2வது நாள் தமிழ்நாட்டுல 26 லட்சம், இந்தியால 29 லட்சம், டோட்டலா 50 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 56 லட்சம் இந்தியாலையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் அப்ராக்சிமேட்டா 6 கோடியே 50 லட்சம். ஸோ நேத்து எந்த படங்களுமே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட், பெரிய ஜம்ப்லாம் எதுவுமே நடக்கல. ஸோ ரொம்ப சுமாரான கலெக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்கு. ஆனா தாய் கிழவி நேத்து 9வது நாள் செம்ம கலெக்ஷன் எடுத்துருச்சுங்க. தமிழ்நாட்டுல மட்டுமே 4 கோடிக்கு மேல, 4 கோடியே 25 லட்சம், கர்நாடகால 43 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 13 லட்சம், ஓவர்சீஸ்ல 25 லட்சம், உலகம் முழுக்க 5 கோடியே 6 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா இந்த படம் 30 கோடியே 88 லட்சம் தமிழ்நாட்டிலையும், கர்நாடகால 2 கோடியே 59 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 90 லட்சம், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 10 லட்சம், உலகம் முழுக்க 42 கோடியே 47 லட்சம் இந்த படம் வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் திரைப்படமா அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நேத்து வீடியோல நம்ம சொன்ன மாதிரி தாய் கிழவி, தலைவர் தம்பி தலைமையில், வித் லவ் இந்த 3 படங்களோட 9 டேஸ் கம்பாரிசனை ஒவ்வொரு ஸ்டேட் வாரியா நம்ம பார்த்துருவோம். இதுல தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா தலைவர் தம்பி தலைமையில் 22 கோடியே 4 லட்சம், வித் லவ் வந்து 17 கோடியே 81 லட்சம், தாய் கிழவி வந்து 30 கோடியே 88 லட்சம். தாய் கிழவி தான் லீடிங்ல இருக்கு. செகண்ட்ல இருக்கிறது தலைவர் தம்பி தலைமையில், 3வது இருக்கிறது வித் லவ். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பெரிய கலெக்ஷன் எடுத்துருச்சு தாய் கிழவி. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் தலைவர் தம்பி தலைமையில் ரிலீஸ் ஆகல. வித்லவ் வந்து 2 கோடியே 74 லட்சம், தாய் கிழவி 34 லட்சம். ஸோ வித்லவ் தான் ஒரு பெரிய ஓப்பனிங் வந்தது, பெரிய கலெக்ஷனுமே எடுத்தது. ஆந்திரா தெலுங்கானாவை பொறுத்தவரையும் வித்லவ் தான் பெரிய கலெக்ஷன். அடுத்தது கர்நாடகால தலைவர் தம்பி தலைமையில் 1 கோடியே 13 லட்சம், வித்லவ் வந்து 1 கோடியே 40 லட்சம், தாய் கிழவி வந்து 2 கோடியே 59 லட்சம் வந்து வசூல் பண்ணி தாய் கிழவி தான் கர்நாடகால லீடிங்ல இருக்கு. கேரளாவை பொறுத்தவரையும் தலைவர் தம்பி தலைமையில் ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்தது. 1 கோடியே 5 லட்சம் எடுத்து லீடிங்ல இருக்கு. வித்லவ் வந்து 27 லட்சம், தாய் கிழவி 12 லட்சம். இது இல்லாம ரெஸ்ட் ஆஃப் இந்தியால ஹிந்தி பெல்ட்ல
தலைவர் தம்பி தலைமையில் தான் நல்ல கலெக்ஷன் எடுத்திருக்கு. 1,25,00,000. வித்துல வந்து 25,00,000, தாய் கழவி 45,00,000. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் தாய் கழவி எங்கேயோ போயிடுச்சுங்க. 8,10,00,000 லீடிங்ல இருக்கு. தலைவர் தம்பி தலைமையில் 9 நாள்ல 3,08,00,000, வித்துல வந்து 3,72,00,000. ஸோ வேர்ல்டு வைடு பார்க்கும்போது தலைவர் தம்பி தலைமையில் 9 நாள்ல 28,55,00,000, வித்துல வந்து 26,19,00,000, தாய் கழவி வந்து 42,48,00,000 வந்து வசூல் பண்ணி இப்போதைக்கு வேர்ல்டு வைடு தமிழ்நாடு ஓவர்சீஸ் எல்லாத்துலயுமே தாய் கழவி தான் லீடிங்ல இருக்கு. கலெக்ஷன் வைஸ் சரி, பெரிய ஹிட் அந்த ரேஞ்சிலையும் சரி, தாய் கழவி தான் முதல் இடத்துல இருக்கு இந்த லிஸ்ட்ல. இதுல தலைவர் தம்பி தலைமையில் வித் லவ் இது ரெண்டுமே 9 நாள் கலெக்ஷனை தான் நம்ம கம்பேர் பண்ணோம். இதுல ஃபைனல் கலெக்ஷனை நம்ம இன்க்ளூட் பண்ணல. சில பேர் அது தப்பா புரிஞ்சுக்கிட்டு ப்ரோ ஃபைனல் கலெக்ஷன் இவ்வளோ இல்லை, நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. ஸோ அது கிடையாது. வேர்ல்டு வைடு 9 நாள்ல இந்த படம் எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு, அதுல எது லீடிங்ல இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்த்தோம். இந்த 3 படங்கள்ல உங்களுக்கு ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட் எது அப்படிங்கறதையும் கமெண்ட்ல போடுங்க. துரந்தர் 2 யூஎஸ்ஏல ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்துக்கிட்டு இருக்குங்க. அட்வான்ஸ் புக்கிங்ல யூஎஸ்ஏ பிரீமியர்ல மட்டுமே $555K, 5,10,00,000. டே 1 $228K, $2,04,00,000. அதாவது பிரீமியர் பிளஸ் டே 1 மட்டுமே $783K வந்து கலெக்ட் பண்ணிருக்கு, 7,20,00,000. ஸோ டே 2 பாத்தீங்க அப்படின்னா $270K, $2,48,00,000. டே 3 $280K, இது வந்து $2,57,00,000. $1.33 மில்லியன் வந்து கலெக்ட் பண்ணிருக்குங்க. ஓப்பனிங் வீக்கெண்டுக்காக 1 மில்லியனை கடந்திருக்கு யூஎஸ்ஏல மட்டுமே. அதாவது $12,22,00,000. ரிலீஸ்க்கு இன்னும் ஒரு 10 நாள் இருக்கு. அதாவது பிரீமியர் ஷோக்கே நான் சொல்றேன். பிரீமியர் ஷோக்கே இந்த படத்துக்கு இன்னும் 10 நாள் இருக்கு. இப்பவே இவ்வளவு பெரிய கலெக்ஷன் எடுத்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இந்தியால இந்த படம் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஹிந்தி பெல்ட், ஆந்திரா, தெலுங்கானான்னு எல்லா இடத்துலயுமே 18ஆம் தேதி, அதுவும் 10 நாளைக்கு முன்னாடியே 18ஆம் தேதி பிரீமியர் ஷோக்காக அட்வான்ஸ் புக்கிங் ஓபன் பண்ணப்பட்டிருக்கு. ஓபன் பண்ண உடனே ஒரு பெரிய நம்பரை வாரி குவிச்சிருக்குங்க. துரந்தர் 2 பிரீமியர் ஷோவோட அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் இது தமிழ்நாட்டுல 53 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1,22,00,000, கர்நாடகால 2,05,00,000, கேரளால 33 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியால 9,47,00,000. ஓவர்சீஸ் மட்டும் ஓப்பனிங் வீக்கெண்டோட அட்வான்ஸ் புக்கிங் யூஎஸ்ஏ பிளஸ் ரெஸ்ட் ஆஃப் வேர்ல்டு 12,45,00,000. வேர்ல்டு வைடு 26 கோடிக்கு மேல இந்த படம் 10 நாளுக்கு முன்னாடியே, அதுவும் பிரீமியர் ஷோக்காக கலெக்ட் பண்ணியிருக்கு. இதுல முக்காவாசி அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு டே 1 டே 2 ஓபன் பண்ணப்பட்டுச்சுன்னா பெரிய நம்பர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டே 1 இதுக்கு முன்னாடி இருந்த ரெக்கார்டு எல்லாத்தையுமே உடைக்கும் நீங்க நம்புறீங்களா இல்லையா அப்படிங்கறத இப்ப கமெண்ட்ல போடுங்க. உங்களோட டே 1 ப்ரெடிக்ஷனையும் கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.